this video we'll see how this networking going to help in our career growth. Okay, so shall we have any questions regarding it? Yes, sir. As an MBA students, networking is very important for our career growth. So, how will we have networking with people, sir? So இதுதான் வந்து கரியர் மார்க்கெட் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ என்னெல்லாம் ஐடியா நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ இருக்கிற மார்க்கெட்டை? இப்போ நான் சொன்ன ஒரு 20 LPA ஒரு கம்பெனி வந்துருக்கு, 16 LPA, 10 LPA. ஸோ அவன் அவ்வளோ கொடுக்கணும்னா 10 LPA கொடுக்கணும்னா பர் இயருக்கு எவ்வளோ ஆச்சு? 1 crore 20 lakhs. 1 crore 20 lakhs நம்ம கொடுக்கணும்னா அப்போ எந்த அளவுக்கு ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் அவங்ககிட்ட. அண்ட் லீடர்ஷிப், ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே நம்ம பண்ணணும்னு இல்லை, த ரைட் டேரக்ஷன் நம்ம கொடுக்க செய்யணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் என்ன சொல்லுவேன்னா எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண பேஸில் இருந்து சொல்லுவேன். ஸ்டார்ட் உனக்கு நல்ல பொசிஷன் கிடைக்குது, தட்ஸ் வெல் குட், அது நமக்கு நம்ம நேரம் எல்லாமே சொல்லுவோம். பட் கிடைக்கலன்னா கோரில் பேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரி ஜாப் வந்து 2 years தான், எவ்வளோ மேக்ஸிமம் 2 years தான். அதுக்கப்புறம் டக்கு நீ நெக்ஸ்ட் லெவல் பொசிஷன் போயிடுவேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, பொசிஷன் எல்லாமே. ஸோ அந்த 2 years வந்து டெடிக்கேட்டாக யார் அந்த 2 years வந்து யார் என்ன சொல்லி வேலை செஞ்சாங்க, எனக்கு இந்த ஒர்க்கில் அது இருக்குது இது இருக்குன்னு பார்க்கவே கூடாது. எப்போ அந்த ஒர்க்கில் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணியோ, எப்போ நீ ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே உனக்கு அந்த ஒர்க்கில் ப்ராப்ளம் இருக்குது தெரியுது, அப்போதான் லீடராக மாறும். நீ ஒரு ப்ராசஸில் ஒர்க் பண்ணுற நீ வந்து சொல்கிற சரி சார் இது வந்து ஒரு தப்பு இருக்குது, ஏன் நம்ம இது பண்ண முடியாதா, இதில் நீ பண்ணுறது இருக்கிறமே கேண்டிடேட்ஸ் இப்படி அப்ரோச் பண்ணலாம். ஸோ நீ அதில் இருக்கிற ப்ராசஸில் ப்ராப்ளம் சால்வ் க்ரியேட் பண்ணுறேன். இல்லாத விட்டுட்டு நான் சொன்னேன் நீங்கள் 10 Excelல 10 போட்டு வாங்க, 10 மட்டும் போட்டு வந்து வச்சுக்கோங்க, நீ திருப்பி ஒர்க்கராக தான் இருக்கும். நீ இன்னும் முன்னேறி 10-15 வருஷம் ஆகும். ஸோ இந்த இருக்கிற ஜென்ரேஷன் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டியூஷனே எடுத்துக்கோங்களேன். இப்போவும் வந்து PhD முடித்தவங்க, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடித்தவங்க, MBA எல்லாம் எடுக்கிறவங்க இருக்காங்க, இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க. பட் ஐ எம் ஈக்குவல் டு தேர் பே. ஆனால் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷமா ஐ எம் ஒர்க்கிங் டு தி டாப் மேனேஜ்மெண்ட் லெவலில். ஸோ அவங்க எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க அவ்வளோ ப்ரோசஸ் இருக்காங்க, இவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் பண்ண அவசியம். ஸோ வென் வி ட்ரை டு கிரியேட் வேல்யூ கிரியேட் பண்ணுற நம்ம அவங்களுக்கு மெம்பர்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ஐடியா ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த கம்பெனியாக இருந்தாலும் எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் டாட்டாவோட அந்த PA ஒரு பையன் இருக்காங்க, ஷாந்த் எக்ஸாம்பிள். ஸோ அதுதான். ஸோ அது வந்து எப்படி கொண்டு போகிறோன்னு ஒரு இது என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்னோட ஹையர் அஃபீஷியல்ஸை பைபாஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. இந்த டேர்ம்ஸ் நம்ம அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம மேனேஜ்மெண்ட்டு ப்ரூவ் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸ் க்ரோத் எப்படி இருக்கணும்னா தினமும் நம்ம அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒர்க்கில். இன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணுறோம் ஓகே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் டைம்ஸ், பிஸ்னஸ் டைம்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம கற்றுக்கிறதா அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ அவங்களோட டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிறது. மெயினாக வந்துட்டு கோடிங் ஸ்கில்ஸ் வேணும். அதுக்கு தாண்டி போகும்போது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வருவாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட கோர் வேல்யூஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ப்ரையாரிட்டைசேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ எந்த டாஸ்க்கை எப்போ பண்ணால் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்கில்ஸ் வேணும். கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்கணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாகுது அப்படிங்கும்போது எதை வச்சு உருவாகுதுன்னா கஸ்டமர் ஃபேஸ் பண்ணிட்டு பெயின் பாயிண்ட்ஸ் தான் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குது. ஸோ அந்த பெயின் பாயிண்ட்டை வந்து நல்லா தெரிஞ்சவராக இருக்கணும், எம்பத்தைஸ் பண்ணுறவராக இருக்கணும். நெக்ஸ்ட் மார்க்கெட். இப்போது ப்ராடக்ட் எம்பத்தைஸ் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ கஸ்டமர்லேயும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், மார்க்கெட் ஸ்கில்ஸ்லையும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ப்ராடக்டே டெவலப்பிங் ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ டெக்னிக்கல் அண்ட் டிசைனிங் ஸ்கில்ஸில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது ரெக்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ சர்ச் பண்ணுவோம், ஜாப் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவோம். இல்லை நம்மளுக்கு தேவையான பொட்டென்ஷியல் டேலண்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு மட்டுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க, நிறைய கம்பெனிக்கு வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் கிடைக்கிற நாலேஜோட நிறைய நாலேஜ் வந்துட்டு அவங்க கெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் அப்வொர்க் இருக்குது, ஃபீவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள வந்துட்டு ரெக்ரூட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்துட்டு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கம்யூனிட்டிஸ்னே தனியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் படிக்கிறாங்க, இல்லை காலேஜ் டிகிரியில் படிச்சிருக்காங்க, அது ஒரு கம்யூனிட்டியில் வந்துட்டு அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த கம்யூனிட்டி வைஸில் வந்துட்டு நம்ம போய் சர்ச் பண்ணும்போது வெல் ட்ரெயின்டாக யார் இருக்காங்களோ, வெல் நாலேஜாக யார் இருக்காங்களோ அந்த பர்சன்ஸ் வந்துட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஆப்ஷனாக தான் வந்துட்டு நாங்கள் லிங்க்டினும் இண்டீடும் வச்சுருக்கோம் ஃபார் தெம் அப்ளைங் டு திஸ் கோர்ஸ்.
ஃபஸ்ட்டு 2 வந்துட்டு நாங்கள் தேடுறது, தேர்டு லிங்க்டின், இண்டீட், கிளாஸ்டோர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ தேர்ட் வந்துட்டு பார்த்தோம்னா பெஞ்ச்மார்க் சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ என்கொயரி எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம், அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எதை பற்றி கேர் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, இந்த கம்பெனி ஒரு எம்ப்ளாயாக வந்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறாங்க, இந்த கம்பெனி நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் கம்பெனி வந்துட்டு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி அவங்க ஒர்க் பண்ண வரங்கும் போது என்ன மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் இங்கே இருக்கும், அது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அந்த இனிஷியல் கான்வர்சேஷன்லேயே வந்துட்டு நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹெச்ஆர் டீம் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபோர்த் வந்து ஸ்க்ரீனிங் அண்ட் இன்டர்வியூ ஆஃப் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ஆன்லைன்லேயே வைக்கலாம்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி ரெஸ்யூமை வந்துட்டு தேர்டில் சொல்லலாம். வந்துட்டு ரெஸ்யூமை எடுக்கும்போது ATS யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம டேட்டா ஃபீட் பண்ணி நம்மளுக்கு என்ன மாதிரி